டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி வந்து நேற்றுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கான ஆக்சஸ் கோட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த ஆக்சஸ் கோட்ஸை வந்து நீங்கள் உங்கள் கிளாஸ் டீச்சரையோ ஸ்கூலையோ கூப்பிட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு 6 டிஜிட் கோட். அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து சிபிஎஸ்சி வந்து ஒரு யூசர் மேனுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது, அது பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த மார்க் ஷீட்டு, பாசிங் சர்டிஃபிகேட் அண்ட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த 3 டாக்குமெண்ட்ஸையும் எப்படி டிஜிலாக்கரில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிற யூசர் மேனுவலை நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டு பிகின் வித், இவங்க கொடுத்துருக்குற இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். cbsc services.digilokar.gov.in/activate cbscங்கிற லிங்க்குக்கு போயிட்டு வர்ற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட் ஸ்டார்டட் வித் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கூல் கோட், ரோல் நம்பர் அண்ட் 6 டிஜிட் ஆக்சஸ் கோட், இது 3 கேட்கும். இதில் ஸ்கூல் கோட் அண்ட் ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஹால் டிக்கெட்டோட டாப்பில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் ஸ்கூல் கோடு இருக்கும். ரோல் நம்பர் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த 6 டிஜிட் ஆக்சஸ் கோடு தான் புதுசு. அது வந்து உங்கள் ஸ்கூலுக்கு ஆல்ரெடி அனுப்பி வச்சுட்டாங்க சிபிஎஸ்சி. ஸ்கூல் உங்கள் கிளாஸ் டீச்சரையோ ஸ்கூல் அட்மினையோ கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இது 3 நீங்கள் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன் வரும். அங்கே வந்து உங்கள் நேம் காட்டும். ஓகேங்களா? நேம் காட்டும். இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இது எக்ஸாக்ட்லி நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி உங்கள் ஹால் டிக்கெட் இருக்கோ அதே மேட்ச் பண்ணணும். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் உங்கள் ஃபோனுக்கு. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களோட அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும், ஆக்டிவேட் ஆயிரும். இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ண வேண்டாம். கீழே இருக்கு பாருங்க, கோ டு டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுன்னு, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் லாகின் ஆகிருப்பீங்க. இதில் இஷ்யூட் டாக்குமெண்ட்டுங்கிற செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி ஏதாச்சும் இஷ்யூ ஆயிருந்தால் அது காட்டும். ஓகே, ஸோ இங்கே வந்து இஷ்யூ ஆயிருக்கு. சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட மார்க் ஷீட், பாஸ் சர்டிஃபிகேட், மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்லி இங்கே வந்து விழுந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.